ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி தமிழ் நியூ சிலபஸ் யூனிட் 7 இருக்கக்கூடிய திருக்குறள், நட்பாராய்தல் மற்றும் செங்கோன்மை இந்த 2 அதிகாரத்தில் உள்ள கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 2 அதிகாரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான் அதுக்கான அந்த அதிகாரத்தில் உள்ள 10 திருக்குறள் மற்றும் அதுக்கான பொருள் நமக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். அதனால் அதுக்கான ரிவிஷன் வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த இதுக்கான வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நட்பாராய்தல் மற்றும் செங்கோன்மை 2 அதிகாரத்தில் உள்ள குறள்களை ஃபுல்லாக குறள் மற்றும் பொருட்களை கம்ப்ளீட்டாக படிச்சுட்டு அதில் உள்ள கேள்விகளை இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல நட்பாராய்தல் அந்த அதிகாரத்துக்கு உள்ள கேள்விகள் பார்க்கலாம் வாங்க. ஆராய்ந்து பாராமல் கொண்டிடும் தீய நட்பு அந்த நட்பிலிருந்து விடுபட முடியாத அளவுக்கு எதை விளைவிக்கும் அப்படின்னா நமக்கு கேடுகளை விளைவிக்கும். ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்தி கொள்ளும் எது ஒருவர் சாகிற அளவுக்கு காரணமாகிற துயரத்தை உண்டாக்கிவிடும் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்காமல் ஏற்படுத்துகிற நட்பு. எவை அனைத்தையும் அறிந்து ஒருவருடன் நட்பு கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர் அப்படின்னா அவருடைய குணம் என்ன, குடிப்பிறப்பு எத்தகையது, குற்றங்கள் யாவை, குறையாத இயல்புகள் எவை, இதெல்லாத்தையும் நம்ம அறிந்திருக்கணும். பழிவந்து சேரக்கூடாது என்ற அச்ச உணர்வுடன் நடக்கும் பண்பார்ந்த குடியில் பிறந்தவருடைய நட்பை எந்த வகையிலாவது பெற்றிருப்பது நமக்கு எப்படிப்பட்டதாகும் அப்படின்னா நமக்கு சிறப்புக்குடையதாகும். தவறு செய்கின்றவர் கண்ணீர் விடுமளவுக்கு கண்டித்து அறிவுரை வழங்கக்கூடிய ஆற்றலுடையவரின் நட்பை எப்படிப்பட்ட நட்பாக எண்ண வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா தெளிவான நட்பாக எண்ண வேண்டும். நமது நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அளந்து காட்டக்கூடிய கருவி எது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா நமக்கு துன்பம் வரும் நேரம், நமக்கு எப்போ துன்பம் வருதோ அந்த டயத்தில் நம்ம நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு நமக்கு அளந்து காட்டக்கூடிய கருவி. ஒருவருக்கு கிடைத்த நற்பயன் யாருடன் கொண்டிருந்த நட்பை துறந்து விடுவது அப்படின்னா அறிவில்லாதவர்களுடன் கொண்டிருந்த நட்பை துறந்து விடுவது. எப்படிப்பட்ட நண்பர்களை நினைத்து பார்க்காமலேயே நம்ம இருந்துடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா நம்ம ஊக்கத்தை சிதைக்கக்கூடிய செயல்களையும் துன்பம் வரும்போது விலகிவிடக்கூடிய நண்பர்களையும் நினைத்து பார்க்காமலே நம்ம இருக்கணும். யாருடைய நட்பை விலை கொடுத்தாவது விட்டுவிட வேண்டும் என்கிறார் வள்ளுவர் அப்படின்னா தன் மனதில் மாசு உள்ளவரின் நட்பை, மாசுனா குற்றம். எப்படிப்பட்டவர்களை நண்பர்களாக பெற வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா மனசில் மாசு இல்லாதவர்களுடைய நண்பர்களை தான் நம்ம பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் உள்ள சொற்பொருள் பாருங்கள். இனன் சுற்றம், ஊதியம் பேறு, அடு அழிதல், காலை பொழுது, மருவு தழுவு, ஒருவு தவிர், ஆய்ந்து ஆராய்ச்சி செய்து, கேண்மை நட்பு, கடைமுறை முடிவில் துயரம் துன்பம் தரும் உண்டாகும். அடுத்து செங்கோன்மை இந்த அதிகாரம் பார்க்கலாம். இதில் உள்ள 10 திருக்குறள் மற்றும் பொருளுக்கான ரிவிஷன் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கேள்விகளை பாருங்கள். கேள்விகள் பார்க்கலாம். முதல்ல குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுவு நிலைமை தவறாமல் வழங்கப்படுவது எதுனா நீதி. உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா உலகில் உள்ள உயிர்கள் வாழ மழை தேவைப்படுகிறது. அடுத்து ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ எது தேவைப்படுகிறதுனா நல்ல ஆட்சி தேவைப்படுகிறது. ஒரு அரசின் எது அறவோர் நூல்களுக்கும் அறவழி செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா ஒரு அரசுடைய செங்கோன்மை எல்லாத்துக்கும் அடிப்படையாக அமையும். குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசுடைய அடிச்சுவட்டை எது போற்றி நிற்கும்னா நானிலம்னா 4 உலகமும் போற்றி நிற்கும். பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு அது ஒப்பானதாகும் அப்படின்னு எதனை வள்ளுவர் சொல்கிறாருன்னா நீதி வலுவாமல் ஒரு அரசு தன்னுடைய நாட்டில் இருக்கிறதை சொல்கிறாரு. ஒரு அரசுக்கு வெற்றியை தருவது எதுனா குடிமக்களை வாழ வைக்கக்கூடிய வளையாத செங்கோல்னா நேர்மையான வழியில் ஆட்சி நடத்துறது. நீதி வலுவாமல் ஒரு அரசு நடைபெற்றால் அந்த அரசை எது காப்பாற்றும் அப்படின்னா அந்த நீதியே காப்பாற்றும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்தது எந்த அரசு தாழ்ந்த நிலையடைந்து தானாகவே கெட்டொழிந்து விடும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமலும்
எந்தெந்த அரசெல்லாம் இருக்கோ அது தாழ்ந்தல் நிலையடைந்து தானாகவே கெட்டொழிந்து விடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அடுத்தது அரசின் கடமை என எதனை வள்ளுவர் கூறுகிறார்? ஒரு அரசுடைய கடமை எதெல்லாம்? தன்னுடைய குடிமக்களை பாதுகாத்து துணை நிற்கிறது. அடுத்தது குற்றம் செய்தது யாராயினும் தனக்கு இழுக்க வரும் என்று கருதாது தண்டிக்கிறது. கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை அரசு தண்டனைக்குள்ளாக்குவது எதை போன்றதுன்னா, ஒரு பயிருடைய செழிப்புக்காக அதில் உள்ள களைகளை எடுப்பது போன்றது. இதில் உள்ள சொற்பொருள் பாருங்க. கண்ணோடாது இறக்கப்படாமல் இறை புரிந்து அனைவருக்கும் பொதுவாக, அதாவது நடுநிலையாக, உளி விதிமுறை, தொக்கு சேர்ந்து கூடி, முட்டா காத்தல், வையம் மண்ணுலகம், முறை குற்றமற்ற ஆட்சி, முட்டு தடை, முட்டாச்செயின் குறைவில்லாமல், பிரித்து எழுதுக. கண்ணோடாது கண்கூட்டல் ஓடாது. இவ்வளவுதான் நமக்கு நட்பாராய்தல் மற்றும் செங்கோன்மை 2 அதிகாரத்தில் உள்ள கேள்விகள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.